செய்தியோட தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிற போது மன்னர் பகுதியில அரிப்பு கிராமத்துல தான் இந்த கோட்டை வந்து அமைந்திருக்கிறது. ஆனாலும் தற்சமயம் இந்த கோட்டையானது சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து அரிப்பு ஏற்பட்டு அந்த கோட்டையினுடைய சுவர்கள் எல்லாம் உடைந்திருப்பதையும் மற்றும் இந்த அல்லிராணி கோட்டையினுடைய வரலாற்று சிறப்புகளையும் உள்ள இருக்கக்கூடிய ஏனைய பல விடயங்கள் தொடர்புகளையும் இன்றைய இந்த உலா நிகழ்ச்சியில விரிவாக பார்க்க போகின்றோம். கோடிக்கணக்கான செங்கற்கள் லட்சம் பளிங்குகள் கொண்டு கட்டப்பட்ட பிரமிப்பான மாளிகைகளே எம் கண்களை ஈர்க்கும். எம்மை பொறுத்தவரைக்கும் பாரியளவிலான நிலப்பரப்பில் கட்டப்பட்ட அரண்மனைகளே கோட்டைகள். மாபெரும் கோட்டைகள் மனிதனின் வாசஸ்தலமாகலாம். ஆனால் மனிதனின் வாசஸ்தலமே பின்னாளில் கோட்டையாக உருவான வரலாறு இலங்கைக்கு மட்டுமே உண்டு. ஆம், ராவணன் கட்டிய கோட்டை மன்னரின் அடையாள சின்னம் என பல சாதனைகளை தன்னகத்தே கொண்ட வரலாற்று இடம்தான் அல்லிராணி கோட்டை. அடையாளம் போல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லிப்பூக்களின் வாசனைக்கு மத்தியில் குறித்த கோட்டை அமைந்திருப்பதனால் அல்லிராணி கோட்டை என பெயர் வந்தது. மன்னர் முசலி பிரிவிற்குட்பட்டு அரிப்பு கிராமத்தின் கடலோர பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோட்டை. அரிப்பு கோட்டை ஏறத்தாழ சதுர வடிவமானது. இதன் பக்கங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளை நேராக நோக்கியிருக்கும்படி அமைந்துள்ளது. கோட்டையின் வடமேற்கு மூலையிலும் தென்கிழக்கு மூலையிலும் 2 கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உட்புற கோட்டையின் வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் அண்டி வீரர்கள் தங்குவதற்கான அறையும் வேறு சிறிய அறைகளும் காணப்படுகின்றன. தெற்குப்புற சுவரிலே கோட்டை வாசல் உள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் பெரும்பாலான பாகங்கள் அழிவடைந்து எஞ்சியுள்ள மிகுதி பகுதிகளை கொண்டு நிலைத்து நிற்கின்றது. இந்த பகுதி மக்களால் ராவணன் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை என்றே அல்லிராணி கோட்டை அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆனால் வரலாறு கூறும் உண்மைகளையும் ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். வறண்ட தரிசு நிலப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை முதலில் போர்த்துகீயரினால் கட்டப்பட்டது. 1658 இதனை கைப்பற்றிய ஒல்லாந்தர் இதனை திருத்தி அமைத்தனர். அது மட்டுமன்றி இலங்கை தீவின் முதல் பிரித்தானிய ஆளுநர் பிரெட்டிக்னோத் அவர்களினால் உருவாக்கப்பட்ட வாசஸ்தலமே இந்த கோட்டை எனவும் கூறப்படுகின்றது. அவரால் உருவாக்கப்பட்ட வீடு எனவும் 4 அறைகளை கொண்டிருந்ததாகவும் 2 தட்டுக்களை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது.
மன்னர் தீவின் அழகிய கட்டிடமாகவும் நிர்மாண கலைக்கு அமைவாக கட்டப்பட்ட ஒரே ஒரு கட்டிடம் எனவும் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இந்த கோட்டை ராவணனால் உருவாக்கப்பட்டதா அல்லது பிரெட்டிக்னோத்தினால் உருவாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவிய வண்ணமே உள்ளது. உண்மையில் இந்த கோட்டை ராவணனால் கட்டப்பட்டதாக இருந்தால் பல யுகங்களை தாண்டி பரிணமிக்கும் உலகின் ஒரே ஒரு கோட்டை என்ற சிறப்பை பெறும். தனித்த கடற்பகுதி, அலைகளின் சத்தம், அமைதியான காற்று என அல்லிராணி கோட்டையின் சிறப்பம்சம் வேறெங்கும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. கடல் அலையின் தாக்கத்தால் கோட்டையின் பகுதிகள் சில கடலில் மூழ்கி போய்விட மிகுதி பாதியும் இலங்கையில் இடம்பெற்ற சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்துள்ளது. யுத்த காலத்தில் பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் யுத்தத்தின் பின்னர் பெரும்பாலானோர் படையெடுக்கும் ஓரிடமாகவும் அல்லிராணி கோட்டை மாறியிருக்கின்றது. பேருக்கேற்ற பிரமிப்பும் அழகும் அடியோடு அழிந்து போய்விட இன்று செங்கல் சுவர் மட்டுமே இந்த கோட்டையின் அடையாள சின்னமாக திகழ்கின்றது.